ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் மைண்ட் ஃப்ரெஷ் மழை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜோதி மல்ஹோத்ரா. யார் இந்த ஜோதி மல்ஹோத்ரா? இவர் யூடியூபரா இல்லை பாகிஸ்தான் உளவாளியா? திடுக்கிடும் தகவல். ஜோதினா என்னங்க பொருள்? ஒளின்னு சொல்லுவோம், தீபம்னு சொல்லுவோம். ஜோதினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய பலராலும் விரும்பப்படுகின்ற ஒரு நல்ல பேரு. ஆனா இந்த ஜோதின்ற பேருக்கே களங்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இந்த ஜோதி மல்ஹோத்ரா. இந்த ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததுக்காகவும் இந்திய ராணுவத்தினுடைய முக்கியமான தகவல்களை கசிய விட்டதற்காகவும் இவங்கள சனிக்கிழமை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜோதி மல்ஹோத்ரா டிராவல் வித் ஜோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வராங்க. 3,77,000 சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல 1,37,000 ஃபாலோவர்ஸும் இவங்களுக்கு இருக்காங்களாம். இவங்க இந்தியா முழுக்க சுத்தி இருக்காங்க. நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம பாகிஸ்தான், பூடான், இந்தோனேஷியா இது மாதிரி மற்றும் பல நாடுகளுக்கு இவங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் போட்டோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றது, அதை பத்தின தகவல்களை சொல்றது, இதெல்லாம் இவங்களோட வேலையா இருந்துட்டு இருக்கு. யூடியூப்ல ரொம்ப பிரபலமான ஆளுன்னு இவங்கள சொல்லலாம். இவங்க கிட்டத்தட்ட 2 முறை பாகிஸ்தானுக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது. அங்க இருந்துட்டு இவங்க அனுப்பின தகவல்கள், அதாவது இவங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் பதிவிட்ட பல தகவல்கள் இந்திய புலனாய்வாளர்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. 2 மாசங்களுக்கு முன்னாடி தாங்க பாகிஸ்தான்ல இருந்து பல வீடியோக்கள், அது மட்டும் இல்லாம ரீல்ஸ் இதெல்லாம் இவங்க வெளியிட்டு இருக்காங்க. லாகூரினுடைய அனார்கலி பஜார், கட்டாஸ்ராஜ் கோவில் மற்றும் அந்த நாடு முழுக்க பல இடங்களுக்கு இவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட ஃபுட் ஐட்டம்ஸ், உணவு வகைகளை பத்தியும் நிறைய வீடியோஸ் இவங்க போட்டிருக்காங்க. அதை பத்தின பல தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட கல்ச்சரையும் பாகிஸ்தானுடைய கல்ச்சரையும் கம்பேர் பண்ணியும் இவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2023ல இந்த ஜோதி மல்ஹோத்ரா கமிஷன் முகவர்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசாவை யூஸ் பண்ணி தான் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. அங்க அங்க போனாங்க இல்லையா, அந்த நேரத்துல ரஹீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டேனிஷோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த தொடர்பு ரொம்ப நெருக்கமா இருந்ததா சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு எதுவும் தெளிவா தெரியல. அவரோட தொடர்புல இருந்த அந்த காரணத்தினால பாகிஸ்தானுக்கு பலவிதமான தகவல்களை, அதாவது இந்தியாவோட பல தகவல்களை, சென்சிட்டிவான பல விஷயங்களை இந்த அம்மா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது முக்கியமாக அதிகமா மக்கள் கூடக்கூடிய இடங்கள், சுற்றுலாத்தலம், பாதுகாப்பு தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், கட்சி கூட்டங்கள் மற்றும் பலவிதமான பல சென்சிட்டிவான தகவல்களை இவங்க சொல்லி இருக்கலான்னு சந்தேகப்படுது. டானிஷ நம்ம காவல்துறை அதிகாரிகள் பிடிக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த ஜோதி மல்ஹோத்ரா மாட்டியிருக்க மாட்டாங்க. டானிஷ் மாட்டினதுனாலதான் இந்த மேடம் ஜோதி மல்ஹோத்ரா மாட்டியிருக்காங்க. இந்த ஜோதி மல்ஹோத்ரா மாதிரி இன்னும் எத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. கண்டிப்பா காவல்துறை அதிகாரிகள் அவங்கள சீக்கிரத்துல புடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்தியாவை போட்டு கொடுத்து அது மூலமா காசு சம்பாதிச்சு யாரு நம்ம நாட்டுல இருந்தாலும் அவங்க இந்தியால வாழறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. தயவு செஞ்சு இந்த நாட்டை விட்டு கிளம்பிடுங்க. இந்த வழக்கு எங்க போய் எப்படி முடியுமோ தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்பை வேலையை பார்க்கறவன் யாராவது இருந்தா தயவு செஞ்சு உங்க இன்டென்ஷனை மாத்திக்கோங்க. இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க யூடியூபர். அதுதான் ரொம்ப முக்கியமா வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒட்டுமொத்தமா யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணியிருக்காங்க இந்த ஜோதி மல்ஹோத்ரா. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்திய உணர்வு கொண்ட ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜெய் ஹிந்த்.